விஜயோட மகளிர் தின கொண்டாட்டம். அவரு கடைசியில் எப்படி முடிச்சாருன்னா, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இங்க ரெட்டை போர் யானை இருக்கிறதுன்னு. 2 போர் யானை. அப்புறம் 2மே போர் யானைன்னா சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கும். ஆனா அவர் அதை பெருமையா தான் பேசுறாரு. அப்ப நமக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அவரை இகழ வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே குறைச்சி மதிப்பிட வேண்டாம். ஆனா அவர் பேசுறதுதான் இந்த விமர்சனம் மிக அதிகமாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் பெர்சனலா பேசக்கூடாதுன்னு தான் நான் எப்போதுமே நினைக்கிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு கொடுப்பது அவர்கள். இப்போ நமக்கு இரட்டை போர் யானை இருக்கு. ஒரு போர் யானை நம்ம அமைச்சர் சேகர் பாபு, இன்னொரு போர் யானை உங்க எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல். அப்போ இந்த 2 போர் யானையை நம்ம தயார்படுத்தி கொண்டு வர்றோம். அமைச்சருக்கு 6 தொகுதி, அவருக்கு 1 தொகுதி. அப்ப 6 தொகுதிகளின் ஒட்டுமொத்த வெற்றிக்கான கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்ல மிக இயல்பாக விஜய் மாதிரியானவர்கள் வரும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு. எல்லா வீட்லயும் விஜய் இருப்பாங்க. ஐயா, நாங்களும் எங்க காலத்துல எல்லா வீட்லயும் எம்ஜிஆரா இருந்தோம், எல்லா வீட்லயும் சிவாஜியா இருந்தோம். ஆனா எந்த வீட்லயும் பத்மினியா இருக்கலாம். எல்லா வீட்லயும் எம்ஜிஆரா இருந்தாங்க, சிவாஜியா இருந்தோம், எஸ்எஸ்ஆரா இருந்தோம். சொல்றா சொன்னார்ல எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவர்கள்னு. அது உண்மைதான். என்ன காரணம்னா, எங்களுக்கு ஒரு திரைமொழி தேவைப்பட்டது. ஒரு 6வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கும் போது நமக்கு திரையில சித்தாந்தம் சொன்னா அதை உள்வாங்கிக்கிறது ஈஸி. இப்ப நீங்க அதை டிவிலயோ இல்ல ஸ்மால் ஸ்கிரீன்லயோ பாக்குறீங்க, நாங்க பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோம். ஆனா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் பார்த்திருக்கோம். பொலிட்டிக்கல் ஒர்க்குங்கிறது வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல். வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அதுல பிழை திருத்தம் பண்ணி கைட்டு எழுதணும், பூத் ஸ்லிப்பு. அப்படியெல்லாம் எழுதித்தான் இயக்கம் வளர்ந்தது. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, என்னை முதல்வராக்கி விடுங்கள், நான் கிராமம் கிராமமாக வருகிறேன். கிராமம் கிராமமா போனா தான் முதலமைச்சராக முடியும். எங்க ஊருக்கு நாவலர் அண்ணா வரும்போது ஒரு வகையில ஈஸி. அதனால அங்க கைத்து கட்டு தான் போட்டு வச்சிருக்கோம். திருத்துறைப்பூண்டி பக்கம் சின்ன கிராமம். கைத்து கட்டுல அண்ணா படுத்துருவாரு. அவரோட உயரம் கொஞ்சம் குறைவு. நாவலருக்கு படுக்கவே முடியாது, கால் நீட்டிக்கிட்டே இருக்கும். இதை விட பெரிய கைத்துக்கட்டு போட முடியாதான்னு கேட்பாரு. முடியாது, ஏன்னா அவ்வளவுதான், எங்க சைஸ் அவ்வளவுதான் கைத்துக்கட்டு சைஸ். ஒரு சின்ன கிராமத்துல பேச வருவாங்க, சைக்கிள் பின்னாடி உட்காந்து போவாங்க. ஊர்ல இருக்கிற மெஸ்ல டோக்கன் மாதிரி வாங்கி கொடுத்துருவோம். மார்னிங் டிஃபன் அதுதான், மத்தியானம் சாப்பாடும் அதுதான். நைட்டு யாராவது திராவிட இயக்க தோழர்கள் அதுல சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு போய் எங்க மீட்டிங்கோ அங்க சாப்பாடு போட்டு விட்டுருவாங்க. இப்படி கிராமம் கிராமமா போனதுனாலதான் நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு இது பெரிய நகர்ப்புறமா இருக்கலாங்க. நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன், அட்டே அப்பா இது அம்பத்தூர் இப்படி இருக்க, லைட் எல்லாம் ஜொலிக்குத. லைட் எல்லாம் ஜொலிச்சதுக்கு யாரு காரணம்? நம்ம காரணங்க. இன்னைக்கு இவ்வளவு மின்சார விளக்கு வெளிச்சத்துல எல்லாரும் இருக்கோம்னா நம்ம காரணம். நம்மனா நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சி. தேர்ந்தெடுத்த ஆட்சினா இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இது எனக்கு 5 வருடம். நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 5 வருடமா அவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் பல வருடங்கள் வருவேன் தொடர்ந்து, எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த 5 வருடங்கள்ல திராவிட இயக்கம் வளர்ந்துருக்காங்க. வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. வாஸ்தவமா, அதாவதுங்க 79 எனக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் என்னன்னா திமுக அதிமுக இணைப்பு. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 79. பிஜு பட்நாயக் வராரு. அவர் அப்போ ஒரிசால ஒரிசாக்காரர் மத்திய அமைச்சர். இந்திரா காந்தி அம்மா வந்துடக்கூடாது, இதுதான் நோக்கம். இங்க அண்ணா தனித்தனியா கலைஞரை பார்த்தாரு, ஸ்டாலினை பார்த்தாரு, மன்னிக்கணும் கலைஞரை பார்த்தாரு, எம்ஜிஆரை பார்த்தாரு. 2 தலைவர்களும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து அந்த பேட்டிங்க. நாங்க எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கும்போது உதவி சுட்டு ஓட்டு போட்டோம். அப்ப திமுக தான் எம்ஜிஆர். பொன்ராஜ் எனக்கு கொஞ்சம் ஜூனியர் செட்டு, அதனால அதிமுக பிறந்த பிறகு வந்திருப்பாரு. 72க்கு பிறகு இல்ல அந்த 80களில் ஓட்டு போட்டிருப்பீங்களா?
80 85 போட்டிருப்பாரு. நான் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எங்களோட ஆர்வம் வந்து 2 இயக்கமும் இணையணுங்கிறதாங்க. நிஜமாவே சொல்கிறேன். இப்போ எதுக்கு சண்டை போடுறாங்க? வேண்டியதில்லை. தீய சக்தி திமுகன்னு சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கொழுப்புங்க. எம்ஜிஆர் சொன்னது இல்லைங்க. அதை எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் மனத்தாங்கல். அவர் கலைஞரை தான் சொன்னாரு. எம்ஜிஆர் எப்படி சொல்வாரு? அவர் திமுகவோட பொருளாளர், 72 வரைக்கும் பொருளாளர். பொன்ராஜ் சரியா சொன்னாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு 77 சட்டமன்ற பேச்சு. 77 அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு திமுகவும் அண்ணா திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கினாரு. இப்போ அது ஒற்றை குழல் துப்பாக்கியா மாறிட்டு இருக்கு. ஓபிஎஸ் வந்துட்டாரு. திருமங்கலத்தில் இன்னைக்கு மாபெரும் கூட்டம். அமைச்சர் தாமதமா வராரா இல்லை வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருமங்கலம் கூட்டம். அப்போ ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர், அவர் அண்ணா திமுக, அவரையே சேர்க்கணும். அதில் ஒரு 3 சீட்டு போகும்ல. போகும்போது நம்ம கட்சிக்காரன் அங்கே இருப்பான, அவனுக்கு மனத்தாங்கல் வராதா? ரொம்ப நியாயமான கேள்விதான், இதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஓட்டு முக்கியம். இல்லை உங்கள் எம்எல்ஏ ஜெயிச்ச மாதிரி 40,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கலாம். நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. 30,000 40,000 ஜெயிப்பாங்க. ஆனால் 5,000 ஓட்டு கீழே நமக்கு எத்தனை தொகுதி போகுது? 40 தொகுதிங்க. 1000 ஓட்டு கீழே வந்து 15 20 தொகுதி போயிடும். அப்போ எல்லா ஓட்டைகளையும் அடைக்கணும். 66 அண்ணா கூட்டம் ஒத்தக்கடை பக்கத்தில். நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கூட்டம் கேட்க போகிறோம். அண்ணா சொல்கிறாரு, 62 இந்த திமிங்கலத்தை பிடிப்பதற்கு நான் ஒரு வலை விரித்தேன். திமிங்கலம் காங்கிரஸ். ஆனால் வலையில் சில துவாரங்கள். திமிங்கலம் தப்பி விட்டது. 62 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. இந்த முறை சரியாக வலை விரித்திருக்கிறேன், எந்த துவாரமும் கிடையாது, திமிங்கலம் தப்பாதுன்னார். அதாவது அந்த கூட்டணி ஃபார்மேஷன். அப்போ அந்த கடமை வந்து தலைவர்களுக்கு வந்துடுது. நமக்கு வந்து அதில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். வரலன்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ அதை தாண்டித்தான் வந்து அரசியல் இருக்கு. திட்டங்களை பற்றி பொன்ராஜ் சொல்றாரு. நான் எப்பவுமே திட்டங்களை தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். என்ன காரணம்னா, அடுத்த தலைமுறைக்கு நிறைய செய்திகளை சொல்லிட்டு போக வேண்டியது இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்க குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு வகையில பார்த்தா இந்த பேச்சை நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்னா, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி ப்ரோஸ் அண்ட் சிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ புதுசாக வந்து நீங்க இங்கிலீஷ்ல ப்ரோஸ் சிஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. நாங்க எங்களோட ஸ்கூல் டேஸ்ல அரசியல்ல தோழர், இது ஒரு தனி வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் வார்த்தை. அண்ணாவே தோழர் அண்ணாதுரைன்னு அடிச்செல்லாம் நாங்கள் நோட்டீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து தலைவர் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அங்கே தலைவர்கள் தான், தப்பு இல்லை. அப்போ அண்ணன் தம்பி அப்படிங்கிறதெல்லாம் இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது 1950களில். இன்னைக்கு நீங்க அதை ஆங்கிலப்படுத்தி சொல்றதுனால அது புதுமையான வார்த்தையா மாறாது. ஆனாலும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம இகழ்தல் தேவைப்படுகிறது என்பது எனது கருத்து. புகழ்தல் மட்டுமே வெற்றியை தேடி தராது, அது சரிதான். இகழ்தல் தேவைப்படுகிறதா இல்லையா? தேவைப்படுகிறது. அரசியல்ல இகழ்தலை நம்ம தவிர்க்க முடியாது. திட்டங்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா பெரிய பெரிய திட்டங்கள், அணைக்கட்டு திட்டங்கள், இல்ல பெரிய பெரிய திட்டங்கள், அது மக்களுக்கு போய் அவங்களுக்கு பயனா மாறுறதுக்கு கொள்ள காலம் பிடிக்கும், எக்கச்சக்க டைம் ஆகும். சில திட்டங்கள் நமக்கு உடனடியாக போய் சேருது. அந்த திட்டங்களை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ 2000 ரூபாய், அடுத்த தேர்தல் பிறகு 2000 ரூபாய், ஏற்கனவே 1000 ரூபாய். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா 2500 ரூபாயா, 2500 ரூபாய். 60 வயது வரைக்கும் 2500 ரூபாயா? 60 வயது வரைக்கும் 2500 ரூபாய்னா உண்மையிலே பணம் தேவைப்படுறதே அதுக்கு பின்னாடி. சரி, 2500 ரூபாய்